இந்த சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஒரு 4 வருஷம் ஆச்சு. இவ்வளோ ஒரு புன்னகையும் உன் மூஞ்சில நான் பார்த்ததே கிடையாது. பிரசாத போட்டு டொம்முன்னு அடிச்சான் இவன் கிரீஸ்மான். அதுக்கெல்லாம் ஒருத்தன் பேசல, நாங்களும் ஒண்ணும் கேட்கல, ஒயட்டா போயிட்டோம். இந்த மாதிரி தேவையில்லாம நிறைய பேர் கேட்கறதுதான் பிரச்சனை. ஃபைனல்ல அவன் மண்டைக்கு கீழேயே எல்லா காரணம் இறக்குவீங்க, நீ இப்பவே எழுதி தரேன். வாரச்சேரியா டே, அவன் யாருன்னா அநியாயத்து நல்லா ஆடிட்டு இருக்கான்டா. வாரச்சேரியா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் விங்கர் இந்த வேர்ல்ட். இப்போ வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. இந்த வாட்டி இதை விட சந்தோஷமா ஒரு எபிசோட்ல ஜாயின் பண்ணதா சரித்திரமே இல்ல. ஏன்னா நான் பார்த்த சரித்திரத்திலே முதல் முறையா நான் வந்து ஆர்சனல் ஃபைனல்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் போறாங்கன்னு சொல்ல போறேன். ஸோ அதை சொல்றதுக்கே வந்துட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது. ஸோ ரொம்ப இந்த சந்தோஷத்தோட உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற போது மறக்காம நீங்களும் வந்து இந்த சப்ஸ்கிரைப், ஹைப், லைக் எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி இந்த குடும்பத்துல ஒன்னா ஜாயின் பண்ணி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிஃபோர் நம்மளோட சாம்பியன்ஸ் ஃபைனல் முன்னாடி நம்ம வந்து அடிக்கணும். ஸோ மறக்காம அதை பண்ணிடுங்க. பட் நான்லாம் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியலா, இதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்லாம் கரெக்டா முடிச்சேன். வாழ்க்கையில இதெல்லாம் பாப்பனானே தெரியலன்னு ஒரு விட்டப்பட்ட பத்தி அதுதான் வந்து மனஸ்பூர்வமாக என்னது சொல்லி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறவங்கிட்ட. ஏன்னா சி I let you talk about what they've achieved, but as a rival நான் வெளியே இருந்து பார்க்கும்போது இல்ல, you can say Arsenal completely deserve to be where they are. Okay, யாருனாலையும் வந்துட்டு it cannot be taken away. ஆர்சனல் எப்பறம் இங்க வந்தாங்கன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஓகே, இருக்கு சொல்றதுக்கு, அது நம்ம அப்புறம் வருவோம். எனக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்குது. தே ஒரு பிளானை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த பிளானை யாருனாலையும் உடைக்க முடியல. as simple as it is. but I let you talk. எப்படி இருக்கு 20 years கழிச்சு வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் கடைசியா தியரி ஆண்ட்ரி சொன்னா, அது வந்து கேம் முடிச்ச அப்புறமா அவரே பேசியிருந்தாரு சாக்கா கிட்ட, இந்த மாதிரி எங்கனால பண்ண முடியல, வருத்தத்தோட வேற சொன்னா, இந்த மாதிரி வந்து எங்கனால பண்ண முடியல, உங்களால முடிஞ்சா பண்ணி கொடுங்க இந்த கிளப்புக்காக அப்படின்னு சொல்லி. நாங்க இதே கால்டஸ் இன்வென்சிபிள்ஸ், நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களை அன்ஃபர்கெட்டபிள்ஸ் அப்படின்னு வச்சிருவாங்க ஒரு ரைட்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கறப்பவே வந்துட்டு அவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுது ஆண்ட்ரியோட சொற்கள்ல. பட் அதே மாதிரி எனிவே குடோஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் மிக்கேல் ஆர்டேட்டா அந்த பாய்ஸ். ஏன்னா வந்து இப்போ இந்த செமிஃபைனல்ஸ் ஆடுறப்ப யூஸ்வலாவே நமக்கு தெரியும் மிக்கேல் ஆர்டேட்டா வந்து பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்ட்டு. பட் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆக்சுவலா பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு மைல்ஸ் லூயிஸ் கெல்லிய டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா போட்டு அப்புறமா நிறைய சேஞ்சஸ்லாம் இந்த டீம்ல கொண்டு வந்து இறப்பாங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எதிர்பார்க்கல. பட் அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபார் மிக்கேல் ஆர்டேட்டா. அது நல்லா பண்ணாரு. பட் தி என்டையர் டீம் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருமே பென் ஒயிட்டை போட்டு திட்டணும் போன ஃபுல்லாம் கேம்ல, என்னன்னா இப்படி சொதப்பறான்ட்டு. அவன் ஒரு பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். எனக்கு வர சொல்றதுக்கு யாருமே சாக்காவை போட்டு அவர் அடிச்சோம். என்ன நீ பண்ணிட்டு இருக்க இந்த சீசன், கடைசியா கரெக்டான டைம்ல வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கோலை போட்டாச்சு. ஸோ வந்து எனக்கு யாருக்கிட்டயுமே கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, எல்லாருமே கேவ் வித் தேர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். மேனேஜரு ஒரு கரெக்டான பிளானை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி ஒரு கோல் பர்ஃபெக்ட், அதோட பர்ஃபெக்ட் டைம் கிடைக்காது ஃபுட்பால்ல இன் ஜெனரல் கோல் போடுறதுக்கு. ஸோ அது நடந்தது. ஸோ 20 years அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாட் எவர் ஹேப்பன்ஸ்டா. பட் இந்த ஒரு ப்ரோக்ரஷன் நம்ம காமிக்கிறது. ஃபைனல்ஸ் போயிட்டோம். போன வாட்டி செமிஃபைனல்ஸ் வந்து இதே பெரிய விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி ஆக்சுவலாக ஃபைனல்ஸ். ஸோ இந்த க்ரோத் எவ்வளவு குவிக்கா வருதுன்றது நம்ம உணர்ந்துக்கவே முடியல. அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ ஆர்சனல் என்ன இதை விட உனக்கு ஹாப்பியா இருக்கவே முடியாதா, ஜாலியா சுத்தலாம்டா. இந்த மாதிரி டைம்ல ஸ்கூல்ல இருந்துருக்கோம்னா அதான் எல்லா ட்விட்டர்ல போடுறானுங்க. நான்லாம் அடி வாங்குற டைம்ல ஸ்கூல்ல இருந்தேன் ஃபுல்லா. இல்ல அதான் பாக்குறேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஒரு 4 வருஷம் ஆச்சு. சொல்லு, ஒன்னும் ஒரு ட்ராஃபி ஜெயிக்கல. நம்ம ஜாயின் பண்றப்ப இந்த ஒரே ஒரு கம்யூனிட்டி ஷீல்டு தான் இருப்போம் நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு புன்னகையும் மூஞ்சில நான் பார்த்ததே கிடையாது. 4 வருஷமா புலம்பல் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு சிரிப்பான் பண்றா. இந்த ஆர்டேட்டாவை போட்டு மறக்காம அடிக்கிறது, இந்த பிளேயர்ஸ் டே எப்பதான்டா எனக்கு ஒரு ட்ரோபியை கண்ட காட்டுவீங்கன்னு கேட்கறது. பா
என்ன ஒரு புத்துணர்ச்சி டேய், மூஞ்சில இப்பயும் வந்து அதான்டா தெரியுது. ஒண்ணும் இல்ல ஜெயிக்கலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன் ஒரு சான்ஸ் வந்திருக்குது அவ்வளவுதான். பட் இதுவே வந்து ஒரு நல்ல அதுக்குள்ளே நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்ல அதுக்குள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு ஆர்சனல் தோத்து போயிருவாங்க. வேணாம்டாடி. பாசே, நிம்மதியா இருக்க விடுங்கடா. இந்த சீசன் வந்து ஃபுட்பால் இஸ் ஹீலிங். போன சீசன்ல இருந்தே ஃபுட்பால் ஹீல் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க பாரு. நாங்க வந்து யுனைட்டட ஈக்குவல் பண்றதுக்கான பிஎல் அதிக அடிச்சிட்டோம். டாட்டனம்ல ட்ரோஃபியே ஜெயிச்சது இல்ல. அவங்க பார்த்தா யூரோப்பா லீக். ஓகேவா? வேற யாரு பாரு, செல்சி எல்லாம் கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சதே இல்ல. அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீக் போன வருஷம் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி வந்து கிறிஸ்டல் பேலஸ் FA கப் வந்து கிறிஸ்டல் வருது. பேலஸ் எஃப்ஏ கப் இந்த மாதிரி நிறைய கப்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்பால் இஸ் ஹீலிங் போன வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் சிஎல் நீங்க தான் நினைக்கிறேன். ஃபுட்பாலே ஹீல் ஆயிட்டு வருது. ஆமாடா, இந்த வாயை மட்டும் வைக்காத. खत्म बाय बाय இங்க வாரு, நான் அண்டர்டாக்ஸாவே வந்து போறோம். அண்டர்டாக்ஸ் தான் நாங்க. அப்படியே போறோம். அப்படியே ஃபர்ஸ்ட் லைக் அப்புறம் என்னடா சொன்ன சுபாஷ், நீங்க ஃபைனல் போறேன்னு சொன்னனா இல்லையா நானு? நீ ஏன் வந்து எனக்கே நம்பிக்கை இல்லடா ஆச்சா பாச்சா நான் சொன்னா? நீ உங்ககிட்ட நான் பேச விரும்பல. மேட்ச பத்தி பேசுவோம் நம்ம. அதான் பாரு, அது வந்து உங்க ஃபுட்பால் ஹீல் ஆகி உங்களுக்கு வந்து டபுள் Heal ஆகட்டும். சிஎல் டபுள் அந்த மாதிரி ஒரு புன்னகையோட ஒரு சீசன். உனக்கு வந்து கவலைப்படாத. ஆனா வந்து கமிங் டு த கேம், ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரெண்டு டீமுமே டிஃபென்சிவா பெரிய லெவல்ல சான்சஸ் கிரியேட்லாம் பண்ணல. பட் நீ சொன்ன மாதிரி எங்க எடுக்கணுமோ ஆர்சனல் அங்க எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். ஹாஃப் டைமுக்கு முன்னாடி கோல் வேணும்னு நினைச்சாங்க, கோல் வந்துருச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அத்லெட்டிகோ மெட்ரிட் பேசிக்கலி டிட் நத்திங் இன் தி கேம். ஆர்சனல் கிளீனா கண்ட்ரோல் பண்ணாங்க. எங்க பாஸ் பண்ணும், எங்க வந்து ஆக்சலரேட் பண்ணும். எஸ்பெஷலி ஷவுட் அவுட் டு யாக்கரஸ் ரா. அம்மா என்ன கேம்டா யாக்கரஸ். நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி சிங்கிள் ஆல்டா ஹோல்ட் அப் பண்ணி அவ்வளவு பால்ஸ் ஹோல்ட் அப் பண்ணி மத்தவங்களுக்கு பாஸ் கொடுத்தான். நீ எதிர்பார்த்தியா? ஆமா, ஆக்சுவலா அது வந்து நிறைய பேர் மேட்ச் பார்க்காதவங்க வந்து டக்குன்னு போய் நீங்க வந்து மேட்ச் ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி ரொம்ப லோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 5.2 என்னமோ. இதுக்குதான் மேட்ச் பார்க்கணும்ன்றது. நீ சொன்ன மாதிரி சிங்கிள் ஹேண்டடா வந்துட்டு அவன் ஃபுல்லா அவனோட பாடி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி டிஃபெண்டர்ஸ் இழுக்கிறதா இருக்கட்டும், ஃபுல் கேம் ஓடிக்கிட்டே இருந்தான். தியரி ஆண்ட்ரியே பிரேஸ் பண்ணலாம். தியரி ஆண்ட்ரியே யோக்கரஸ் வந்து அவ்வளவாலா பேக் பண்ணதில்லை. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா அவனே வந்துட்டு யோக்கரஸ் சரியான பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காருன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தான். டிசர்வ்ஸ் இட். சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அன்எக்ஸ்பெக்டடா நீ கேட்ட மாதிரி. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லல. பட் இந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் ஸ்பேஸ் வர அளவு கிரியேட் பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கல. ஸோ யாக்கரஸ் ஒரு சரியான ஷிஃப்ட் போட்டாரு. மத்தவங்க எல்லாருமே கூட அப்ப வந்து சாக்காலாம் இன்ஜர்டு. ஆக்சுவலா கேம் ஆரம்பிக்கிற முன்னாடி இன்ஜர்டு. டெக்லன் ரைஸ்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் நம்பர் கேம்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன்லாம் அப்படி இருந்தும் டியூரசல் பண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கான். கேலஃபியோரியா ஆஃப் இன்ஜர்டு. அப்படிலாம் இருக்கிற போது எல்லாருமே தே ஸ்டில் கேவ் இட் தேர் பெஸ்ட். அதனாலதான் நான் சொல்றேன் ப்ரௌட் ஆஃப் தீஸ் பாய்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டேஜ்ல கொடுத்ததுக்கு. ஆமா சரி, இவ்வளவு நேரம் நான் வந்து ஆர்சனலை பாராட்டிட்டேன் சரியா? இதுக்கு மேல என்னால முடியாது. ஏன்னா மனம் இல்ல அந்த அளவுக்கு ரெஃப்ரி கிட்ட காசை கொடுத்திருக்கீங்க. அதாவது இந்த கேம்ல நாங்க பின்ன நீங்க தான்டா. எப்படிடா ஒரு ரெஃப்ரி இவ்வளவு கேவலமான டிசிஷன் மேக்கிங் எனக்கு பண்ண முடியும்னே தெரியல. அதுவும் செமி ஃபைனல். நான் ஒவ்வொன்னா சொல்றேன் கேளு, நீ ஒவ்வொன்னா கேக்குற. முதல் டிசிஷன் ஓகேவா? எப்படி அந்த இது கேப்ரியல் வந்து அவன் அந்த சிமியோனியோட பையன், அவன் பேர் மறந்து போச்சு, அவன் வந்து ஜூலியானி சிமியோனி, அவன் வந்து ரயாவை மடக்கி தாண்டி போயிட்டான். கேப்ரியல் பால் பக்கத்திலேயே கிடையாது. கரெக்டா? ஷோல்டர் புடிச்சு இழுத்தானா இல்லையா? அவன் வந்து பெருந்தன்மை. அதெல்லாம் லைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொல்லி நீ ஒண்ணுனா சொல்லுவேன். லைட்டா புடிச்சு இழுத்தான்டா. ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டாக்கிளும் கிடையாது, பாடி கான்டாக்டும் இல்ல. வாட்சிங் நாங்க ரெண்டு பேரு. அவன் வீக் சிமியோனி. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாரு, அவன் நல்லா நீ நோட்டீஸ் பண்ணனா அவன் பால் கிக் பண்ண ட்ரை பண்ணான். அவன் லக்கி பால் அவுட் சைட் த பூட்ல போய் வெளில போயிடுச்சு. அது வரைக்கும் அவர் மூஞ்சில எக்ஸ்பிரஷன் வந்து கோல் அடிக்கிறதுக்கு தான் போக்கஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஆவலன்னு டைவ் அடிக்கிறதுக்கு அடுத்த மூட்டுக்கு போயிட்டான். கோல் போயிருந்தா அவன் இது கேட்டிருப்பான் ஃபவுல்னு நீ ஒத்துக்க. சரி ஒரு நிமிஷம் நீ நான் ஒத்துக்கிறேன். நீ சொன்னதை ஒத்துக்கிறேன். அவன் கோல் அடிக்க தான் போனா, ஷாட்டை வந்து ஃப்ளஃப் பண்ணிட்டான். ஷாட் எங்கேயோ வெளியே போயிடுச்சு. கரெக்டா? ஆனா அதுக்கப்புறம் கேப்ரியல் மறுபடியும் கான்டாக்ட் இருந்தாலே அவன் கால் மேல மறுபடியும் கான்டாக்ட்ல இல்ல. அவன் தான் ஆக்டிங்க போட்டான் அதுக்கப்புறமா. ஏன்னா வந்துட்டு கோல் வெளில போயிட்டு தெரிஞ்சிருச்சு. அதை விட அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அவன் கேபிட்டலைஸ் பண்ணி ஆக்டிங் தான் பண்ண ட்ரை பண்ணான். அதுக்குன்னு ஷோல்டர் புடிச்சு இழுப்பீங்க, என்ன புடிச்சு இழுக்கலடா. நீங்களா எக்ஸ்ட்ராவா அவ்வளவு சொல்றியே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லியாண்ட்ரோ ட்ரோசார்ட் போட்டு டொம்முன்னு அடிச்சான் இவன் கிரீஸ்மான்.
அதுக்கெல்லாம் ஒருத்தன் பேசல. நாங்களும் ஒண்ணும் கேட்கல. குவைட்டா போயிட்டோம். இந்த மாதிரி தேவையில்லாம நிறைய பேர் கேட்கறதுதான் பிரச்சனைன்னு நான் சொல்றேன். அதையும் நான் பேசலாம் தான் இருந்தேன். அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கிரீஸ்மேன் சம்பந்தம் இல்லாம பின்னாடி வந்து ட்ரோசார்ட் மேல வந்து டமார்னு ஒரு அடி. அது should have been a penalty. அத நான் கம்ப்ளீட்லி அக்செப்ட் அது நீ பண்ணிக்கிறேன். சொல்றல இப்ப எடுத்துட்டு வரும்போது அத முதல்ல எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. எவ்வளவு அர்த்தமா ஏன்னா ஆர்சனல் எங்களதான் அடிக்க முடியும். இருடா இந்த வாட்டி எனக்கு சப்போர்ட் இருக்காங்கடா. எனக்கு சப்போர்ட்டுக்கு ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸும் வருவாங்க, பார்சலோனா ஃபேன்ஸும் வருவாங்க. அப்பா எடிட்டர் அந்த ரஃபினியா போடு 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 அந்த இது மீம போடு. எங்க பாய்ஸ் வருவாங்கடா இறங்கிட்டு. நீ பாத்துக்கலாம். இருடா பார்சலோனா ஃபேன்ஸ்க்கு வச்சிருக்கேன் இருடா. சரி அந்த ஆர்சனல் நடச்சா ரியல் மேட்ரிடும் பார்சலோனாவும் இணைச்சு விட்டுறாங்க. ரெண்டு பேரையும் இணைச்சு விட்டுருக்கோம் இந்த இதுல. நீ கிழிச்சிருக்க நீ. இருடா அவனுக்கு இருக்குடா. இப்ப அடுத்து அந்த இன்சிடென்ட் விடுறா. அடுத்த இன்சிடென்ட் கேப்ரியலும் பியூபிளும் ஒரு 50-50 பாலுக்கு வந்து போறாங்க. சரியா? 50-50 பால்ல வந்துட்டு ரெண்டு பேரும் கான்டாக்ட் பால்ல படல. பால் வந்து கீழே விழுந்துருச்சு. ரெண்டு பேருக்கு மேலே எவனுமே கான்டாக்டே பண்ணல. ரெஃபரி விசிலும் ஊதல. இப்போ உனக்கு அந்த வீடியோல உங்களுக்கு தெரியும் ரெஃபரி விசிலும் ஊதல. Could be going on the follow up. Was that a foul? It was. கரெக்டா காலோஃபியூரி போய் இப்ப கிரீஸ்மேனோட காலை மிதிச்சிட்டான். கிளியர் பெனல்டி. மிதிச்சதுக்கு அப்புறம் ரெஃபரி விசில் ஊதி கேப்ரியல் மேல ஃபவுல்ன்றான். எப்படிடா அது? ஆமா ஏன்னா அது லிட்டரலி எல்லாமே 1-2 செகண்ட்ஸ் நடந்துதுடா. அவன் விசில் அடிக்கிறதுக்குள்ள என்னடா பண்றது? அநியாயமா இல்லையா? டேய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபவுல் தான். ஃபார் அது நீ கேப்ரியல் மேல ஃபவுல் இல்லனா அது பெனல்டி கன்ஃபார்ம். விஆர் டிசிஷன் போயிருந்தாலும் பெனல்டி தான் நானும் ஒத்துக்கிறேன். பட் அது முன்னாடியே நம்ம எவிடென்ட்டா தெரியுது. அவன் வயித்துல குத்திட்டான் அவனை கேப்ரியல்ல. சோ அதுலாம் கன்ஃபார்ம் ஃபவுல் ஆன் கேப்ரியல். அதனால தான் கிடைக்கல. இல்லனா பெனல்டி நானே சொல்லிருப்பேன். எப்பெல்லாம் ரெஃபரி வந்து முதல்ல விசில் ஊதாம பால் விழுந்து அப்புறம் போய் கேப்ரியல் வந்து மிதிப்பான். அதுக்கப்புறம் பார்த்து விசில் ஊதுவீங்க நீங்க? இது எல்லாமே ரொம்ப குவிக்கா நடந்ததுடா. லிட்டரலி 2-3 செகண்ட்ஸ் நடந்தது. நீ வந்து அது ரீப்ளேல பார்த்தனா எல்லாம் பொறுமையா நடந்த மாதிரி தெரியும். பட் எல்லாமே ரொம்ப குவிக்கா நடந்தது. இங்க பாருடா மனச இங்க பாரு பார்சலோனா ஃபேன்ஸ் நான் சொல்றேன் ஒரு நம்ம கூப்பிடு சொல்லுவாங்க. டேய் இந்த கூட்டணி எல்லாம் போடாத. இங்க பாரு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்ல நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த அத்லெட்டிகோ மேட்ரிட் பத்தி பார்சலோனா எடுத்துட்டு வருவாங்க. என்னெல்லாம் பண்ணானுங்கன்னு அவங்க ரெசிப்ட் வச்சிருக்கானுங்க. அது இல்லடா நம்ம இந்த சாஃப்ட் கான்டாக்ட் அந்த இவனை அது எந்த பிளேயரா ஃபெர்மின் லோபெஸ புடிச்சிட்டு டானி ஆல்மோன்னு நினைக்கிறேன். டானி ஆல்மோ புடிச்சிட்டு விட்டுருவாங்க. சாஃப்ட் கான்டாக்ட் நான் போராடிட்டு இருந்தேன்ல. இப்ப சொல்ற கேட்டுக்கோ. அப்படி இது புடிச்சு விட்டான்னு வச்சுக்கோயேன். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் டானி ஆல்மோ படுத்து உருண்டு காலை புடிச்சு கைய புடிச்சு அழுகணும் பிச்சுல. ஏன் தெரியுமா? இந்த கேப்ரியல் அந்த சேலஞ்சில அம்மா என் காலே கலண்டு ஓடிடுச்சு, என் கையை வலிக்குது, இதெல்லாம் பண்ணி எல்லாரும் இப்ப இந்த நியூ காஸ்ட்ல இருந்து எல்லாரும் பண்ணி எங்க கடுப்பேத்திட்டாங்க. நாங்களும் எவ்வளவு நாள் தான் அடி வாங்கிட்டு இருப்போம். போலாம் பாரு இந்த சம்மர்ல ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு வந்தான் கேப்ரியல். ஒர்க் அவுட் ஆகுது. நீயே பாரு அடுத்த படத்துக்குலாம் உனக்கு காஸ்டிங் கூப்பிடல. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குது. இப்ப ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு. அவரை பார்த்தா எப்படி இங்க என்ன பார்த்து பண்ணு. என்ன தெரியுமா அந்த வீடியோ டீம்ல இருந்தாங்க ஞாபகம் இருக்குது. அவங்க டீம்ல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் விட பெட்டராவா இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கோம்டா. பண்ணாததா எப்படி இவன் சொல்ல விட மாட்டான்டா. எப்படி இவன் சொல்ல விட மாட்டான்னு முடிவு வந்துட்டான். இங்க வர அந்த கேப்ரியல் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மானு காலை பிடிச்சிட்டு இருந்தான். ரெஃபரி விசில் ஊதுன உடனே அப்படியே வலி எல்லாம் போயிடுச்சு. உலகத்துல யாரும் பண்ணது இல்ல. நாங்க ஆர்சனல் தான் பண்றோம். எங்களை மட்டும் தான் பிடிச்சி இழுக்கணும். நீங்க பல்ல பிடிங்கி பாக்கணும். நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? டேய் when you are big அவ்வளவுதான். ஜாலியா நாங்க இருந்துட்டு இதெல்லாம் அக்செப்ட். டேய் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் இந்த மாதிரி சில்ட்ர क्वेश्चன்ஸ்லாம் ஆன்சர் பண்ண விருப்பம் இல்ல எனக்கு. சரி அதே விடுறா. இந்த மாதிரி இருக்குதாடா. ஆமாடா நீங்க அவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்கீங்கடா. வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு ஃப்ராட்னா உனக்கு சொல்லிட்டா அவனுங்களுக்கு நீ இன்னும் ஒரு 1/2 hour 1 hour ஆள் விட்டா கூட கோல் போட்டுக்க மாட்டாங்கடா. அவனுக்கு ஒரு மட்டமான கிளப் தான் அவனுக்கு. அதுக்கு நான் அடுத்து வரேன். அவங்கள பத்தி கஷ்டப்பட்டு நீ அதுக்கு போராடி அதுக்கு நான் அடுத்தது வரேன். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட். அந்த சிமியோனோட பையன் மறுபடியும் ஓடி வருவான். காலோஃபியூரி புடிச்சு தள்ளி விட்டுருவான். லாஸ்ட் மேன் சேலஞ்ச். பட் ஆனா ஆஃப் சைடு ஊதிடுவாங்க. when he is clearly on side. அது ஆஃப் சைடு முடிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாலும் ஃபவுல் கிடையாது. அது எல்லா ஃபுட்பால் ஐக்கிய இருக்கவங்களுக்கும் தெரியும்டா அவங்களுக்கு. ஃபவுல் விசில் ஊதுனா
ஆஃப் சைடு குடுத்துட்டானுங்களா, அதுக்கப்புறம் தான்டா அவனை தள்ளி விட்டுறது. அவன் அது லாஸ்ட் எதுக்கு அவன் வந்து எதுக்கு அவசரப்பட்டு அவன் பிளாக் நீட்டினாங்க? ஆஃப் சைடே இல்ல, அவன் ஓன் ஹாஃப்ல இருக்கான் அவன். எப்படி அது ஆஃப் சைடு? அங்கேயே ஆஃப் சைடு கொடுத்தாச்சு. ஆஃப் சைடு குடுத்தாச்சு. விசில் ப்ளோ பண்ண அப்புறம் தான் தெளிவா அவன் தள்ளி விட்டான். அதுக்கப்புறம் அதெல்லாம் அவன் ஒண்ணுமில்ல. சிக்கிட்டான். வாடா தள்ளி விடா இந்தான்னு தள்ளி விட்டான் அவன். இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி சரி, நான் அந்த 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 ரெஃப்ரி ஃப்ராட் எல்லாம் விட்டுறேன். அத்லெட்டிகோ மேட்ரிட்ல ஒரு பெரிய ஃப்ராட் இருக்கான் 10 வருஷமா. ஒரே ஒரு ட்ரோஃபி 10 வருஷம் ஆச்சு. 1 பில்லியன் ஸ்பெண்ட், மோர் தென் 1 பில்லியன் ஸ்பெண்ட். 10 வருஷம் 2021ல தான் அந்த பிரீமியர் லீக் அந்த லூயிஸ் சுவாரஸ் பார்சலோனால இருந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து அப்புறம் ஜெயிச்சு கொடுத்தான் பாத்தியா, ஒரே ட்ரோஃபி தான். இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? அத்லெட்டிகோ மேட்ரிட் போர்டு வந்து சிமியோனேட்ட, ஏ தம்பி நீ கோப்பா டெல் ரே ஃபைனல்லையும் இருக்க, நீ சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்லையும் இருக்க, நீ என்ன பிளேயர் வேணாலும் லீக்கு ரெஸ்ட் பண்ணிக்கோ, எங்களுக்கு இதான் முக்கியம். அங்கேயும் ஃப்ராட் பண்ணியாச்சு. பெனல்டிஸ்ல போய் அங்கேயும் தோத்தாச்சு. இங்கேயும் வந்துட்டு நீ சொன்ன பாயிண்ட் தான்டா, இன்னும் 3 மணி நேரம் கேம் ஆடி இருந்தா கூட அவங்க ஒரு கோல் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ். எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துல 2 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, அவ்வளவுதான். மொத்த கேம்ல ஒண்ணுமே கிடையாது. அதுவும் இந்த லுக்மேன் எல்லாம் சட்டையை கழட்டி போட்டு போயிடணும். எனக்கு கேட்டா அந்த மேட்ச் முடிச்சு சட்டையை கழட்டி போட்டு போயிடணும். எனக்கும் இந்த ஃபுட்பாலுக்கு சம்மந்தம் கிடையாது, அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிடணும். ஏன் இது இத்தனையும் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து கரெக்டா படிக்கிறேன். We did compete at an incredible level against a team with way stronger financial power than us அப்படின்னு சிமியோனே சொல்லியிருக்காரு. ஓகேவா? இல்ல அதுக்கு நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்துறாங்க பாரு. இல்ல ஸ்டார்ட்ஸ்ல வேணாம், நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். ஃபைனான்சியல் பவரே இல்லாத ரியல் சோசியடாட் தான் கோப்பா டெல் ரேல ஆடுனீங்க. அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? முடிஞ்சா ஓகேவா? கேஸ் க்ளோஸ், போதும். கேஸ் க்ளோஸ்ட். அதாவது 24-25 இருந்தே லிஸ்ட் பிடிக்கிற எத்தனை பிளேயர் வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஜூலியன் ஆல்வரஸ், கானர் கேலகர், லீனார்மண்ட், சோர்லோத், மூசோ, லாங்லே, பயனா, லுக்மன், ஹாங்கோ, கொர்டோசோ, ராஸ்படோரி, அல்மாடா, ரகேரி, பியூபில், முன்யோ, கான்சாலஸ், லாங்லே, லியோனார்டோ, வார்காஸ் அண்ட் மெண்டோசா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 450 மில்லியன் வருது. Otamendi, Kevin De Bruyne, Fernandinho, Silva, Sterling, Agüero. 2 வருஷத்துல ஏய் பணமே இல்லைங்க. அவங்க ஃபம்பிளர்ஸ்ல அவ்வளவுதான்டா, சிம்பிள். அவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஜெயிக்கிற மென்டாலிட்டி கிடையாது. இந்த மாதிரி டீம் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வச்சுலாம் என்ன காம்படிஷன்ல கம்பீட் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா லிட்டரலி கிரீஸ்மான்ன்ற ஒரு பிளேயரை தூக்குன அப்புறமா கிரியேட்டிவிட்டி சுத்தமா இல்ல. ஆல்வரஸ் இன்ஜூர் அவன் தூக்கி ஆகணும். ஆஃப்கோர்ஸ் ஆல்வரஸ் இருந்த வரைக்குமே ஒன்றும் பண்ண முடியலதான். ஸோ அவங்க எடுத்துட்டாச்சு. பட் இப்போ நான் யோசிக்கிறேன், கிரீஸ்மான் அப்சல்யூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் ஷவுட் அவுட் கிரீஸ்மான். லாஸ்ட் எவர் யூசிஎல் கேம் இஸ் லெஜெண்ட் ஆஃப் ஃபுட்பாலோட லெஜெண்ட். அவரு பிரான்ஸும் சரி, ஏய் he is won 2 trophies at அத்லெட்டிகோட லெஜெண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், பிரான்ஸோட லெஜெண்ட் அவரு. நல்லா இஸ் an அமேசிங் பிளேயர், அதுல குறைய கிடையாது. பட் அவருக்கு போயிட்டு அப்புறமா இப்ப இந்த கேம்லயே கிரியேட்டிவிட்டி டெட் ஆயிடுச்சு. அடுத்த சீசன் கிரேஸ்மானும் இல்ல. யார் அந்த மறுபடியும் காசு கொடுத்து அவனும் ஒருத்தனை வாங்கி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ். ஆர்சனல் பெருசா எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாங்க அத்லெட்டிகோ மேட்ரிட். கேம் ஃபுல்லா பார்த்தனாலும் 13 ஷாட்ஸ் வித் 2 on target ஆர்சனல், 1.5 XG. அவனுங்க டோட்டலாவே 0.9 தான் XG அவனுங்களுக்கு. அவனுங்களும் 2 ஷாட் ஆன் டார்கெட் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ நத்திங் பீக் அந்த சைட்ல. புவர் கேம், புவர் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால். ஐ ஃபீல் டெக்லன் ரைஸ் அகைன் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். அவரு அமேசிங்டா. பார்ப்போம், இன்னும் ஒரு 4 கேம்ஸ் இருக்குது. 4 கேம்ஸ்லயும் பயங்கரமா பண்ணாருன்னா அடுத்த ஒரு பேச்சுக்கு வருவோம் நம்ம. பட் ஓவரால் பேச்சுக்கு நீ எதுக்கு கொண்டுட்டு போறீன்னு எனக்கு தெரியுது. அதை நான் இன்னொரு டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். அதெல்லாம் இங்க கொண்டுட்டே வராது நீ. பட் ஃபைனல் வேர்ட் ஆன் ஈவென்டா சிமியோனே. எல்லாருமே சொல்றாங்க அத்லெட்டிகோ மேட்ரிட் வரதுக்கு முன்னாடி அத்லெட்டிகோ மேட்ரிட் மேப்லயே இல்ல. அவ்வளவுதான் தெரியுது. வாட் இஸ் தேர் கோல்? அவங்க உண்மையிலேயே டைட்டில் வின் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குதா? ஒரு பார்சலோனா ரியல் மேட்ரிட் இருக்கிற ஒரு லீக்ல வந்துட்டு இதுக்கு மேல என்ன கம்பீட் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ ஐ பி ஓகே வித் சிமியோனி. இப்ப இருக்கிற சாச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் எவ்ரி இயர் டெலிவர் பண்ணா ஆர்சன் வெங்கர் ஆஃப் லாலிகான்னு நம்ம வந்து பட்டத்தை கொடுத்து விட்டலாம் டியாகோ சிமியோனி. கடைசியில எங்க போய் முடித்தான் பாத்தீங்களா? ஒண்ணுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லடா அத்லெட்டிகோ மேட்ரிட். இந்த மாதிரி பார்சாவோ ரியல் மேட்ரிடோ தோத்தானா கண்டமணி பிரஸ் கிளிக்கும். அத்லெட்டிகோ மேட்ரிட் பாரு தோத்தீங்களா, சரி பரவாயில்ல போ, நீ சிமியோனே இருக்கானா, சரி நீ 4th முடிச்சிருவீங்க, நீ சொன்ன மாதிரி தான், சரி சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை அவங்க காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் பெய்டு மேனேஜர் இன் வேர்ல்ட் ஃபுட்பால் அவன் தான். ஆமா, அதுதான் கொஞ்சம் மொத்தமா இருக்கு. எனிவேஸ், சரி 2வது கேமுக்கு வருவோம். நான் போன கேமுக்கு அப்புறமே சொன்னேன் இந்த கேமும் டல்லா தான் இருக்கும் செகண்ட் லெக் இருந்துச்சா?
ஏய் நாள் இது டிரா தந்தாங்கடா, இது டே லைட் ராபரிடா. எவ்வளவு பணம் பட்டிக்கு அமுச்சு விட்டான்னு தெரியல இந்த ரெஃப்ரிக்கு. இதை விட ஒரு ஒர்ஸ்ட் ரெஃப்ரி பெர்ஃபார்மன்ஸ் நான் சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ல பார்த்ததே கிடையாதுடா. இல்ல கேமே கொலை பண்ணிட்டான். முந்தின நாள் அப்படியே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு உண்மையிலேயே. முந்தின நாள் நீ பாத்திருப்ப, இந்த மாதிரி டயலாக்ல விடாது. முந்தின நாள் பாத்திருப்ப நீ அந்த மாதிரி ஒரு ரெஃபரி பெர்ஃபார்மன்ஸ். அது உனக்கு டீமுக்கு உனக்கு தெரியல, வேற ஒண்ணும் கிடையாது. டேய் இவ்வளவு பிளேட்டன்டாலாம் பண்றடா. நம்ம பண்ணதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீ எதுக்கு நூனா மெண்டஸ்க்கு 2வது எல்லா கார்டு தரலன்ட்டு நீ ஒரு சாலிட் ரீசன் கொடு, நான் ஒத்துக்கிறேன். 2வது அந்த ஹேண்ட்பால் அட்லீஸ்ட் ஓகே, அது என்னென்னமோ ரூல்ஸ் சொல்றாங்க, அவே ஃப்ரம் கோல் டீம்மேட் அடிக்கலாம், சோ அதனால ஹேண்ட்பால் ஒத்துக்க மாட்டாங்க, சரி அது கூட விட்டுடலாம். பட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஸ்டன்சஸ்ரா வந்து கேமை கில் பண்ணிட்டான். ஸோ ஐ ஃபீல் 50-50 டெசிஷன் வந்தாலே அகேன்ஸ்ட் பயன் தான் வந்தது. லூயிஸ் டியாஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான பிளே கொடுத்துட்டு ஓட போகும்போது பெராண்டோ எடுத்துருவான், கீழே விழுந்துருவான். அதுக்கோ வந்துட்டு அகேன்ஸ்ட் பாயிண்ட் தான் கொடுத்தானுங்க, அதுக்கு கத்திட்டு அவன் எல்லோ கார்டு வாங்கிட்டா. நிறைய இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது இந்த ரெஃப்ரியோட பெர்ஃபார்மன்ஸ். இல்லடா அந்த ஹேண்ட்பால் வந்து அது ஏதோ ரூல் இருக்கான், எனக்கே தெரியாது. நம்ம வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தேன், என்னடா அது இவ்வளவு பிளேட்டனா ஹேண்ட்பாலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உன்னோடைய ஓன் டீம்மேட்டே அந்த மாதிரி கிளியர் பண்ற மாதிரி உதச்சா, as long as it doesn't lead to a goal or as long as you don't score a goal, அது வந்து பெனல்ட்டியா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, வாலண்டியரியா நீ ஸ்டாப் பண்ணாம இருந்த வரைக்கும் அது ஓகே. ஆமா அப்படின்னு ஏதோ ஒரு ரூல் இருக்கான், அது எனக்கு இப்பதான் தெரியும். அது ஒரு இன்ஸ்டன்ஸ். எனக்கு அந்த நூனாமெண்ட் விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நார்சல் கேம் சொல்லியிருந்தேன்ல, எப்படி நீ கேப்ரியலுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு விசில் ஊதுனீன்ட்டு, அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. லைமருடைய செஸ்ட்ல ஆர் ஹிப் ஸ்டமக்ல பால் பட்டுட்டு போகுது, ரெஃப்ரி விசில் ஊதுல, நேரா நூனோ மெண்டஸ் கையில பட்டு நின்னோன்னு ரெஃப்ரி விசில் ஊதிட்டான். டேய் முதல்ல விசில் ஊதலாம்டா, உனக்கு தான் ஹேண்ட் பால் உனக்கு தோணுது, விசில் ஊதலாம்ல அப்படின்னா. 4 பேர் போட்டிருக்கானுங்க. மெயின் ரெஃப்ரி சொல்லல, லைன் ரெஃப்ரி தான் பிளாக தூக்குனா, அதை பார்த்துட்டு தான் மெயின் ரெஃப்ரி வந்து விசில் ஊதுனா அப்படின்னு. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல, சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். ஆட குருட்டு கபோதி, உனக்கு முன்னாடியே தானடா நடக்குது லைன் ரெஃப்ரி, அவனாச்சு ரெஃப்ரி பின்னாடி இருக்க பார்க்க முடியாது, ஓகே. உன் கண்ணு முன்னாடி நடக்காது, எப்படா நீ ஹேண்ட் பால்னு கொடுப்பாரு? எனக்கு அதுல போய், ஏன்னா ஏற்கனவே நூனோ மெண்டஸ் எல்லோ கார்டுல வேற இருக்கான், அது வாங்கினா அது கண்டிப்பா ரெட் கார்டு. மாறி இருக்கும்ல. சோ தி என்டையர் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போற ஆப்பர்ச்சுனிட்டியே தடுத்து நிறுத்தியாச்சு ஒரு ரெஃப்ரியோட மிஸ்டேக்னால. தெரியல, இதனாலயே வந்து கொஞ்சம் ரொம்ப எவிடென்ட்டா இருந்துச்சு இந்த பாயன் அகேன்ஸ்டா ஒர்க் பண்ற மாதிரி. அதனாலே கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இன்ட்ரெஸ்டும் போயிடுச்சு. ஆனா அட் த சேம் டைம் பாயன் இவ்வளவு வருஷம் ஒரு டிஃபென்சிவ் லெட்கோ பண்ணிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. 2வது நிமிஷத்துல இருந்தே தடுமாற ஆரம்பிச்சு அவ்வளவு சீக்கிரமா ஒரு கோல். சரி குவாரச்சேரியா, டே அவன் யாருன்னா அவன் அநியாயத்துக்கு நல்லா ஆடிட்டு இருக்கான்டா. குவாரச்சேரியா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் விங்கர் இந்த வேர்ல்டு இப்போதைக்கு. அவன் அடிச்சுக்க ஆளே இல்லை. அவன் தான் மெயின் மேன் ஃபார் பிஎஸ்ஜி. சொல்ல போனா இட்ஸ் நாட் டெம்பெல்லே, இட்ஸ் ஆக்சுவலி குவாரச்சேரியா தான். சரியான பர்ஃபார்ம், அவன் மேன் ஆஃப் த மேட்ச், சரியான பால், டெம்பெல்லே கோல். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாயனோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அவங்க ஃபுல் பேக்ஸ் ரொம்ப வர்ஸ்ட் குவாலிட்டி. லைமர் கூட சொல்லுவாங்க, ஓகே நான் ஒத்துக்க மாட்டேன். லைமர் அண்ட் ஸ்டானிஸ்டிக்ஸ் 2 பேருமே ரொம்ப மட்டமா இருந்தாங்க. நீ ஆக்சுவலா டேவிஸ் வந்த அப்புறம் தான் அந்த நிறைய சான்சஸ் வர ஆரம்பிச்சது. ஏன் கோல் அடிச்சதுக்கே அவன் தான் அசிஸ்ட் பண்ணான், ஏன் டேவிஸ் ஸ்டார்ட் பண்ணல? இன்ஜுரியா என்னன்னா தெரியல. பட் ஐ ஃபீல் இந்த கேம்ல என்னதான் இருந்தாலும் நீ அவனை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். டேவிஸ் அண்ட் ரைட் பேக்ல வேற யாராச்சும் போட்டு இருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருந்துச்சு அந்த விங் பேக்னால. டோட்டலி கண்டெயின் பண்ணிட்டாங்க பிஎஸ்சி. அமேசிங் ஜாப், பட் கண்டெய்னிங். அவனுக்கு என்னதான் பண்ணாலும் அவுட்லெட்டே இல்ல, எங்க போய் என்ன பண்றதுன்னே தெரியல அவனாலையும். ஸோ 2 பேரோட கேம் பிளான் டிஃப்ரெண்ட், பட் சக்சஸ்ஃபுல்லா இந்த கேம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணது பிஎஸ்சி தான்டா. இல்லடா 2-3 விஷயம் இந்த கேம் நோட்டீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, கேனை பத்தி நம்ம நிறைய பேசணும் ஃபர்ஸ்ட் கேம்ல, ஞாபகம் இருக்கா? கேன் வந்து நல்லா டிராப் இன் பண்ணி லூயிஸ் டியாஸுக்கு பால கொடுத்தான், ஒலிசேக்கு பால கொடுத்தான். இந்த கேம்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நடு பிட்ச்ல ஸ்பேஸே விடல. அந்த டிஃபென்சிவ் லைனுக்கும் மிட்ஃபீல்ட் லைனுக்கும் நடுவில் இருந்த ஸ்பேஸ்ல தான் கேன் வாங்கி பாஸ் போட்டுட்டு இருந்தான் போன கேம்ல. அந்த ஸ்பேஸ் அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிட்டாங்க. நீ வாடா கேன், நீ எப்படா பால வாங்குறீன்னு. இந்த மேட்ச்ல நான் பார்த்த லைவ் ஒரே ஒரு தடவை தான் பால வாங்கி லூயிஸ் டியாஸ் கொடுத்தான் மொத்த கேம்ல. லிட்டரலா கேன் அவ்வளவுதான் பண்ணான் மொத்த கேம்ல. சோ தே அண்டர்ஸ்டுட், நடு பிட்ச்ல ஸ்பேஸ் விட்டோம்னா பிரச்சனை. நீ சொன்ன மாதிரி லைமருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவோம், ஸ்டானிஸ்விட்சுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நடுவுல கேனுக்கு மட்டும் கொடுக்க கூடாது, ஏன்னா ஒலிசேவும் ஓடுவான், இவனும் லூயிஸ் டியாஸும் ஓடுவான், நம்ம வந்து மாட்டிக்குவோம் அப்படிங்கறதுல வந்து தெல்ல தெளிவா இருந்தாங்க. ஓகேவா? ஒலிசே இந்த மாதிரி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் நான் அவன்கிட்ட இருந்து பார்த்ததே கிடையாது. அவன் பயன் போனதுல இருந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லா டச்சு, மிஸ் பாஸ், ஷாட் எடுத்தது எல்லாமே 6, ரொம்ப ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ்.
லூயிஸ் டியாஸ் வாஸ் த லிவர்பூல் லூயிஸ் டியாஸ் இந்த கேம்ல. எல்லா ட்ரிக்ஸ், எல்லா மேனை டேக் ஆன் பண்ணி பீட் பண்றது எல்லாமே பண்ணிட்டு உள்ள போயிருவான். ஆன் டார்கெட் அடிக்க மாட்டான். எல்லா 6 எல்லா வெளியே எல்லாம் அந்த பக்கம் போட்ட கடைசி இந்த பாஸ் மிஸ் பாஸ் கரெக்டா அந்த லிவர்பூல் லூயிஸ் டியாஸ் மாதிரி தான் தெரிஞ்சது இந்த கேம்ல. எதெல்லாம் பண்ணக்கூடாது அது எல்லாமே கரெக்டா வந்து பண்ணுவான். கரெக்டே நிமிஷத்துல என்ன போய் பண்ணுவோம் அதை மட்டும் தப்பா பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் நீ சொன்ன மாதிரி தான்டா, பிஎஸ்ஜி வந்து எப்பவுமே நம்ம ஒரு அட்டாக்கிங் சைடா மட்டும் தான் பாத்துருக்கோம். அவங்க இந்த கேம் வந்து நான் அட்டாக் மட்டும் தானே கிடையாதுடா, என்னால ஹோல்டு பண்ணி என்னால ஒரு போட்டோ ஷட் டவுன் பண்ணி என்னால டிஃபென்ஸும் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் வந்து பிஎஸ்ஜி தர தெளிவா வந்து காமிச்சிட்டாங்க இந்த கேம்ல. ஐ எம் நாட் ஆல் அபவுட் அட்டாக் அப்படின்னு. அதுதான் எக்ஸாக்ட்லி. நீ என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். மிட்ஃபீல்ட லாக் பண்ணிட்டாங்க. மிட்ஃபீல்ட் பேட்டிலே கிடையாது. யார் ஆடினான்னு கூட தெரியல. கிமிச் பாவ்லோவிச் எல்லாம் கேம்ல சுத்தமா ஒண்ணுமே பண்ணல. கிமிச் கொடுத்த அத்தனை பாலா வேஸ்ட் பால்ஸ் தான், எதுவுமே வந்து ஒழுங்கா கனெக்ட் ஆகல. சோ அவங்கள ஃபுல்லா ஷட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மிட்ஃபீல்ட் டாமினேஷன் இவங்களுக்கு தான். அட் த சேம் டைம் அவனுக்கு ஃபுல்லா சிட் பேக்கும் பண்ணல. எப்ப டிஃபெண்ட் பண்ணணுமோ கரெக்டா டிஃபெண்ட் லாக் பண்ணிடுவாங்க. பிக் ஷவுட் அவுட் ஜயர் எமரி, ரைட் பேக் ஆடுறான். அவன் வந்து பெருசா அந்த பொசிஷன் ஆடினது இல்ல. ஹக்கீமி இல்லாம எல்லாரும் கேட்டாங்க, ஹக்கீமி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு போதுனா ஜயர் எமரி சூப்பரா அந்த பெர்ஃபார்மன்ஸ் போட்டாச்சு. அதே வந்து மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் லாக் பண்ணிட்டு அட்டாக் ரிலீஸ் பண்றப்ப எல்லாருமே குவாரட்சேலியா பின்னாடி இருந்து பால் வின் பண்ணிட்டு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. ஃபார்வர்ட் பண்ணா எஃபிஷியன்ட்டா அடிக்கிறானுங்க. எல்லாமே ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டுமே வந்து இவங்களுக்கு தான் அதிகம். 7 ஷாட் ஆன் டார்கெட் பிஎஸ்சிக்கு தான் அதிகம். அண்ட் 6 ஃபார் பாயர்ன் மியூனிக். நாயர் சேவ் மேல சேவ் பண்ணிட்டு இருந்தான்டா. போட்டு மேஞ்சிட்டு இருந்தான். டூ ஏ ஃப்ரீ கேம். அவனும் சரியான பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருந்தான். அவன் எல்லாமே வந்து சேவ் பண்ணான் நாயர். பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க ஏதோ பண்ண முடியல. பட் தூவேவா இருக்கட்டும், பார்கோலா வந்துட்டு அவன் ஒரு நல்ல ஷாட்ஸ் எடுத்துட்டு இருந்தா. குவாரட்சேலியா 2-3 ஷாட். டோட்டலி அவங்க கொஞ்சம் டிஃபென்சிவ்லி அண்ட் மிட்ஃபீல்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குற அந்த பாயன் டீம். அட்லீஸ்ட் இந்த கேம்ல ஏன் டர்ன் அப், இது ஹோம்ல வேற ஆடுறாங்க. பட் தெரியல மென்டாலிட்டி ஏதோ இந்த ரெஃபரி ப்ராப்ளம்னால ஏதாவது மென்டாலிட்டி எஃபெக்ட் அதெல்லாம் காரணம் சொல்லாதடா டே. தட் இஸ் a stupid lame reason ரா. நீ ரெஃபரி வந்து இத பண்ணிட்டான் அதனால நாங்க கேம் ராட்லைட்டா அது எவிடென்ட்டா தெரிஞ்சது. அவன்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டான். போட்டு சும்மாவே பிளேயர் செகண்ட் ஹாஃப்ல மார்க்கினியஸ் சும்மா புடிச்சிட்டு இருந்தான் அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல. அவனுக்கு வந்துட்டு இது காட் டு செட்ன்றது எவிடென்ட்டா தெரிஞ்சது. அதெல்லாம் ஓகே தான். பட் கேன் ஒரு செம்ம ஃபினிஷ், அவனுடைய கஸ்டமரி கோலை வந்து அவன் எடுத்துட்டான். ஒரு 1 yards பேசுறான் அவனுக்கு, அவ்வளவுதான்டா, அது போதும். அவனுக்கு அதை குடுக்கல அந்த பால் இந்த ஸ்பேஸ்ல. அவனுக்கு யாரு கரெக்ட்டா மேட்ச் ஃபுல்லா நீ சொன்னதான் அந்த அல்பான்சோ டேவிஸ் அந்த ஒரு இன்வெர்டட் ரோல்ல அவனுக்கு வரவே இல்ல. லெஃப்ட் சைடுல யாரு ஸ்டானிசிச் ஆனானா வரவே இல்ல. அந்த பொசிஷனுக்கு வந்தா தானே கேனுக்கு ஃபீடே பண்ண முடியும். ஃபீட் பண்றதுக்கு எவனுமே கிடையாது. அப்ப கேம் ஃபுல்லா நான் யோசிச்சு பார்த்து ஒலிசே ஃபர்ஸ்ட் லெக்ல 1-on-1 கீப்பர் கூட மிஸ் பண்ணுவான், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அது எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கு பாரு. எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கு பாரு. அதான் சொல்றேன், யூ நீட் டு டேக் யுவர் சான்சஸ் இன் சச் a சான்ஸ் முக்கியம் இந்த மாதிரி லெவல் ஆஃப் ஃபுட்பால் இல்ல. சோ PSG thoroughly deserve to go to the final in the game. They are the best team in the world, no doubt. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அந்த 11 பிளேயர்ஸுமே they want to play for one goal. அந்த one goal is we defend as a team, we attack as a team. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சஃபான் அவன்லாம் யாருனே தெரியலடா. அவனை வந்துட்டு ஒரு பெரிய கீப்பர் ஆக்கிட்டானுங்கடா. ஷார்ட் ஸ்டாப்பிங்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கான். போன வாட்டி அவன் பண்ணதே ஒரு 2 ஷார்ட் ஸ்டாப்பிங் தான். எழுதி தரேன், ஃபைனல்ல அவன் மண்டைக்கு கீழேயே எல்லா கார்னர் இறக்குவீங்க, நீ இப்பவே எழுதி தரேன். அதுதான் உங்களுடைய பிளான். பாரு கண்ணை சிமிட்றா பாருங்க, கண்ணை அங்கீங்க சிமிட்றா பாருங்க. நீங்க பிளானே அது ஒண்ணுதான் தெரியும். அதுதான் அடுத்து போவோம். பட் இந்த கேம் அன்பார்ச்சுனேட்லி பாயன் ஐ ஃபீல் they were robbed. அதுதான் உண்மை. எனக்கு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டவுட்டே இல்லடா. மேபி அவனுக்கு டிராப் பண்ணியிருந்தாலும் பிஎஸ்சி தான் பயங்கரமா ஆடி இருப்பாங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் கொஞ்சம் அந்த டிசிஷனால லாக் ஆயிடுச்சு. பாயர்ன் மியூனிக் 2 games win, பிஎஸ்சி 2 கேம் வின், ஒரு டிரா. இப்ப இந்த ரீசன் 5 கேம்ல கம்பெனியே வந்து காமா தான் என்ட்ரி கொடுத்தா. கேம் முடிச்சு பெருசா கத்தல. ஸோ ஐ ஃபீல் இஸ் ஓகே டுக் ஆன் தி பேட்டில் வித் சின்ன. ஸோ அதெல்லாம் ஓகே. ஆனா பிஎஸ்சி கோ டு தி ஃபைனல்ஸ். தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அட்டாக் மீட்ஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டிஃபென்ஸ். இது வந்து ஒரு பயங்கரமான டாக்டிக்கலான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபைனலா இருக்க போது நாங்கெல்லாம் வெடிக்கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹூ தி பெஸ்ட், we bring it on. பாருங்க மூஞ்சில 32 பல்லும் தெரியுது. இப்படி எல்லாம் பாத்திருக்கீங்களா அவனை? எல்லாம் என் நேரம் எப்படி பாக்க பாரு அவனா. பிரீமியர் லீக் டீம் சிங்கிள் ஹேண்டட்லி அவ்வளவுதான்டா. நீங்க ஆடுறது பூரா யூரோப்பா லீக் ஆப்போசிஷன்ரா.
Round of டேய் 16 சரி நான் அதே quarter final. சொல்றேன். பாயர் லெவர்கூசனா போடோ கிளிம்ட் ஒரு டீம் ஆடிச்சு, போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. அது எந்த டீம்னு சொல்லு. போடோ கிளிம்ட் பயர் லெவர்கூசன் ஒரு டீம் ஆடிச்சா? எந்த டீம்டா? பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஃபார் 5 years straight யாரு? மான்செஸ்டர் சிட்டியா? ஆ, அடி வாங்குனாங்கல்ல, நாங்க அடி வாங்கணுமா? இது அன்பீட்டனா போயிருக்கிறோம் நாங்க சாம்பியன்ஸ் லீக்ல. இன்னொரு ஸ்டாட் சொல்றேன். 6 கோல் தான் போட்டிருக்கீங்க. நாக் அவுட் ஸ்டேஜஸ் முழுசா 6 goals conceded full UCL. நீங்க அடிச்சிருக்கிறதே 6 கோல் தானடா? அது நீ நாக் அவுட்ல சொல்றடா. நாங்க Knock அது out. இல்லாம 33 goals அடிச்சிருக்கோம் நாங்க. நாக் அவுட். அதோட கம்மியா அடிச்சதும் நீங்க தான். எப்பன்னு பார்த்தா 2005-6 நீங்க இப்ப ஃபைனல் போன நான் சீசன். சொல்றேன். இப்ப வந்துட்டு 5-4 அடிச்சு அப்படி போறது பெட்டரா? பெட்டரும் கூட இல்ல. ஓகே, ரெண்டு டீமும் டிஃபெண்ட் பண்ண தெரியல டெக்னிக்கலி. நாங்க ஒரு கோல் மேல வாங்க மாட்டோம், அவ்வளவுதான். நாங்க எங்களோட ஃபார்ம்ல போறோம், நீங்க உங்களோட ஃபார்ம்ல போங்க, அவ்வளவுதான். சிம்பிள். லூயி டேய், என்ரிகே எங்களோட கோல் டிஃபரன்ஸ் இரு. நாங்க வந்து குரூப் ஸ்டேஜ் முடிக்கிறப்ப +19 ஹையஸ்ட். செகண்ட் பாயர்ன் மியூனிக் 14. ஓகேயா? அங்க கூட நீங்க வந்து ரெஸ்பெக்ட். ஏய், அங்க நாங்க கூட நீங்க உங்களோட யூரோப்பா லீக் narrative ஆப்போசிட் வச்சிருக்கீங்க. தான் ஆடுனீங்க. இன்டர் மிலான் அண்ட் அத்லெட்டிகோ மெட்ரிட் தவிர வந்து அங்கேயும் யூரோப்பியன் ஆப்போசிட் தான் ஆடுனீங்க நீங்க. இன்டர், அத்லெட்டிகோ, பாயர்ன் மியூனிக் அடிச்ச ரெண்டாவது ஒரு டீம் நாங்க. ரெண்டு டீம்ல ஒரு டீம் நாங்க. அதான் ரெண்டு மூணு மக்களே, டீம், சாரி. எல்லாமே மே 30ஆம் தேதி. லூயி என்ரிகே இல்லடா, நான் மொத்தமா ரொம்ப இதுலதான் பேசல. I'm just saying, ரொம்ப பயங்கர கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். அகைன் அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாரு. பிஎஸ்டிக்கு வந்துட்டு 2 years in a row பேக் டு பேக் அவங்க ஃபைனல் போறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த பெஸ்ட் டீம். அந்த அவங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ண அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம். ஆர்சனல் அந்த எதிரான ஃபர்ஸ்ட் டைம் தான் போறாங்க. அவங்க ஆல்ரெடி இப்போ காரபா ஃபைனல்ஸே எடுத்து அவங்க எவ்வளவு ட்ரெம்பிள் ஆனாங்கன்னு தெரியும். ஸோ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இட்ஸ் ஒன் ஆஃப் கேம். சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ன்றது அன்னைக்கு எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் இருக்க போகுது. பட் அகைன் இந்த ப்ரிவியூ எபிசோட்ல நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். பட் இந்த கேம் ஐ ஃபீல் நீங்க ஆக்சுவல் நல்ல கேமே எதிர்பார்க்கலாம். ஃபேன்ஸ் நீங்க வந்து போரிங்கா இருக்காது. PSG vs Arsenal will be an incredible final.